ஆப்பிள் மேக்புக் ப்ரோ வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மேக் மினி ஒன்று கையில் மாட்டுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் டெஸ்க்டாப் சர்வர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஜேபிஎல்ல ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஒன்று இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தை தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பல்லாவரம் சந்தை வரணும் அப்படின்னா, சென்னையில் எங்கே இருந்தாலும் லோக்கல் ட்ரெயின் ஏறி திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துருங்க. ஸோ அங்கேருந்து ட்ராக்கில் ஒரு 100 மீட்டர் தள்ளி ரைட் எடுத்தோம்னா நமக்கு பல்லாவரம் சந்தை வந்துடும். ஸோ ட்ராக்கில் நீங்கள் நடந்து போகும்போது ரொம்பவே கவனமாக போங்க. கைஸ், நீங்கள் காலையிலேயே பல்லாவரம் சந்தை வர்றதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா, காலையிலேயே மறக்காமல் கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துருங்க. கூடவே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே வெயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே மண்டையை பொழக்கும். ஸோ இப்போ வாங்க உள்ள என்னென்ன கேஜெட்ஸ்லாம் நமக்கு புதுசாக கிடைக்குதுன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கடையில் இந்த மினியேச்சர் கார்லாம் நிறையா வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த F1 ரேஸ் காரு, அப்புறம் இன்னும் சில கார்லாம் நிறையா இருந்துச்சு. அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மிக்சர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்மில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆடியோ மிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோவிலில் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பொருள்லாம் நிறையா போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கார்ட்லெஸ் ஸ்க்ரூ டிரைவர் வந்து கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சொன்னாங்க. சரி, நம்ம உள்ளே போனால் ஏதாவது செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அப்படியே அதை வச்சுட்டு கிளம்பிட்டேன். அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் ஒன்று பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பல வாரங்களாக இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மானிட்டர் வந்து சேல் ஆகாமல் அங்கேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 மாதமாக பார்க்குறேன். அந்த மானிட்டர்ஸ்லாம் அங்கேயே தான் இருக்குது. பேருக்கு கூட யாரும் வாங்கிட்டு போகாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரு பைக்லாம் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு போர்ட்டபிள் மிஷின் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இதோட கண்டிஷன் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா மோட்டரோட கண்டிஷன்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 சொன்னார். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு அடுத்த கடை கிளம்பிட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDU வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் ஒன்று எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 போர்ட் PDU. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சுவிட்ச் தான் இருக்குது. தனித்தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அதை அப்படியே வச்சுட்டோம். அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி கவுண்ட் பண்ணுற மிஷின் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கோட வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதில் போட்டு கவுண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம கிட்ட எங்கடா காசு அப்படின்ட்டு அடுத்த கடை கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு கடையில் ஒரு டிவைஸ் ஒன்று எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாரமா இல்லை வந்து இந்த காரு லாரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த டிவைஸான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனி ஸ்பீக்கர்ஸு, நிறைய சைனா பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயினர் பிராண்டோட 4.1 AV ரிசீவர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15000 சொல்கிறாரு. ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கேட்டு வாங்கிட்டு இருந்தார். அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ஏர் கம்ப்ரஸர் வந்து பார்த்துருந்தோம். இந்த பைக்கு காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 volt இன்புட் சப்ளை கொடுத்தாலே போதும். அதில் இதை ரன் பண்ண வச்சு நம்ம காற்றடிச்சிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் சொன்னார். ஆனால் பாட்டம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம். பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IT கம்பெனி கான்ஃபரன்ஸ் ஹாலெலாம் ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் இல்லை, அதனால் அதை அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பியானோ ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இங்கே நமக்கு தேவைப்படுற பொருளோட தேவையில்லாத பொருள் தான் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கத்தி, ஆங்கரு, பாத்ரூமில் டவல் காய போடுறதுன்ட்டு என்னென்னமோ வச்சு வித்துட்ருக்குறாங்க. ஆனால் நமக்கு தேவையில்லாத பொருள் மற்றவங்களுக்கு முக்கியமாக கூட இருக்கலாம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வால் கிளாக் மாதிரி ஒன்று வச்சு வித்துட்டு இருந்தாங்க. என்னடா ஒரே டைம் காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் அது ஸ்டிக்கராமா. ஒரு அண்ணன் எடுத்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு கீழே வச்சுட்டாரு. ஸோ பக்கத்தில் ரெகுலராக ஒரு கடையில் சோலார் பேனல்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல், சோலார் லைட்டு, இந்த மாதிரி நிறையா வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 12 volt LED லைட் எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு செக் பண்ணி இங்கே பேனல்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கடையில் மட்டும்தாங்க ஹார்ட் டிஸ்க்கை வந்து சேஃபாக கவர் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் பிரோஜனம் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IDE டைப் ஹார்ட் டிஸ்க்கு, 1-2 தான் சேட்டா டைப் இருந்துச்சு. அதனால் அதை நம்ம வாங்கியுமே யூஸ் இல்லை. இந்த பெரிய ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட டிவைஸ் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் வந்து
பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண மீன்களை போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ்ஷு, கலர் ஃபிஷ்ஷு, பீட்டா ஃபிஷ்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ டிவி மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்னு எடுத்து பார்த்தா ஒரு இன்புட் போர்ட் இல்லை, ஒரு அவுட்புட் போர்ட் இல்லை. ஸோ என்னன்னே தெரியல, அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் காஸ்ட் டிவைஸ் ஒன்று இருந்துச்சு. இது ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒன்று இருக்குது, அதுவே யூஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு யாருக்கா இந்த குரோம் காஸ்ட் டிவைஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ஸ்ப்ளிட்டர் ஒன்று எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்புட் கொடுத்துக்கலாம், ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 3 CPU இருக்குது, ஆனால் ஒரு மானிட்டர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை செலக்ட் பண்ணுறது மூலயமா எந்த CPUவோட அவுட்புட் வந்து உங்களுக்கு மானிட்டருக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஒர்க் ஆகக்கூடியது தான். ஆனால் இந்த அண்ணன்ட்ட கேட்டோம், ரிமோட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட IR சென்சார் இருக்கும். மேனுவலாக சூஸ் பண்ணுறது என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதனால் இதை நான் அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பேக்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா BMS போர்டோட தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நான் மல்டிமீட்டர் கொண்டு வரல, அதனால் பேட்டரி வால்ட் வந்து செக் பண்ணி வேணால வாங்க முடியல. ஏன்னா அதை வந்து 200 சொன்னார். பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமல் வாங்குறது ரிஸ்க் தான். இந்த பைக் வாஷர் கன்னுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி தான் இது. இதில் வந்து 48 வோல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் ஆக்சுவலாக 48 வோல்ட் கிடையாது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் மினின்னு நினச்சி ஒரு டிவைஸ் எடுத்தேங்க. பாடா நமக்கு மேக் மினி கிடச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தோன்னே எனக்கு சரியான ஷாக்கு. இது வந்து ஆக்சுவலாக மேக் மினி கிடையாது, ஆப்பிள் ரவுட்டரு. ஸோ ஆப்பிளில் ரவுட்டர்லாம் கூட இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லோட மல்டிபோர்ட் டிவைஸ் ஒன்று வந்து இருந்துச்சு. ஒரு USB இன்புட் கொடுத்தாலே போதும், இதில் வந்து நம்மளால் HDMI போட்டு, DP போட்டு, ஈத்தர்நெட் போட்டு, VGA போட்டுன்னு மல்டி போட்டு அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிவைஸ் வந்து எக்கச்சக்கமாக போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கில் சர்வர்ஸ்லாம் போட்டு வித்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் சர்வர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சர்வர்ஸை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மேக் சர்வரோட ப்ரைஸ் வந்து 15,000 சொல்கிறாங்க. இது வந்து ஆதி காலத்தில் வந்த மாடலு, ஆனால் இதையே இப்போ 15,000 சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸா மிஷின் வந்து எடுத்திருந்தோம். இதோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அந்த கடைக்காரனும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார், ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சொன்னார். இதையே நான் வந்து பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் வெறும் 400 தான் வாங்கினேன். அடுத்து ஒரு கடையில் லிங்க்ஸிஸில் வந்து ஒரு டிவைஸ் வந்து எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டரா இல்லை வந்து அக்சஸ் பாயிண்ட்டானே தெரியல, ஆனால் இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இதை வந்து 200 கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ வீட்டுக்கு போய் தான் இது என்ன டிவைஸு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை செக் பண்ணணும். ஸோ பக்கத்து கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் லேப்டாப் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல. சைடில் பிடிச்சி ஒரு இழுத்தம் பாருங்கள், டிஸ்பிளே தனியாக வந்துடுச்சு. என்னடான்னு பார்த்தா உள்ளே எல்லாத்தையும் பாட்டாக கட்டி வச்சுருக்கானுங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? பார்த்தீங்கனாலே தெரியும், டிஸ்பிளேவோட ஹிஞ்சஸ் இல்லை, டச் பேட் இல்லை. அதனால் அதை அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டர்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா நேராக ஷாப்பை விசிட் பண்ணி செகண்ட் ஹேண்டில் வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பழைய பொருள் வாங்குற இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள ஹெட்டர்லாம் வந்து காஞ்சி போயிருக்கும், அப்படின்னா ஏதாவது ஸ்பேர்ஸை உருவிட்டு விட்டுருப்பாங்க. அதனால நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி செகண்ட் ஹேண்டில் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து சிக்கிச்சு. ஸோ POI சுவிட்ச் தான் நான் தேடிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்கியரோட 48 போர்ட் POI சுவிட்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்லாம் துரு பிடிச்சி தண்ணியில் நனைஞ்சு ஒரு மாதிரி மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு கடவுளில் போய் என்ன தான் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ மதர் போர்ட்லாம் சும்மா தனித்தனியாக பிரிச்சு வச்சிடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Pentium i3 அந்த மாதிரி ப்ராசஸர் தான் இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடி ஒரு பேட்டரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்னுக்கு வரக்கூடிய பேட்டரி தான் அது. இந்த மாதிரி பைக் வாஷர் வாங்குறதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஷரே இருக்காது. நீங்கள் வந்து பைக் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோம் அடிப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் அடிச்சுலாம் உங்கள் பைக்கு பல ஆகும்னு வாங்கினீங்கன்னா நம்மளோட காசு தான் வேஸ்ட்டு. அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா JBLோட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்படிஷனு. நான் எடுக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சொன்னார். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாயினர் ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 இருந்துச்சு. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 சொன்னார். நம்ம ப்ரைஸ் கேட்குறதுக்குள்ளேயே அங்கே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு வேறு கடையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காத மாதிரியும் இருக்குது, அடிக்கிற மாதிரியும் இருக்குது, ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு ஒரு கரும்பு ஜூஸ் கடை போட்டிருப்பாங்க. நீங்கள் வாங்கி லோட் பண்ணினே இருங்க, இல்லைனா வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பயுமே கடைசியாக ஒரு கடை இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை குப்பை மாதிரி நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸு, பவர் பேங்க்கு, ரவுட்டரு, அது இதுன்ட்டு என்னென்னமோ இருக்கும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஸ்பேருக்கு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஸ்பேருக்கு தான் பொருள் எடுப்பாங்க.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பல்லாவரம் சந்தை லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கோழி, காடை, வான்கோழி நிறைய வச்சு விற்றுட்ருப்பாங்க. டாக்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, லவ் பேர்ட்ஸுன்னு நிறைய வச்சு விற்றுட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் வாங்குறதோட இங்கே ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் தான் இங்கே விற்பாங்க. நீங்கள் அதுலேயும் ப்ராப்பராக பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களால் இன்னும் கம்மியாகவே வாங்க முடியும். ஸோ இந்த டாக் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எலியெல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க. ஆனால் இது பேர் வந்து எலி இல்லை, வேறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட பேர் வந்து நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வாங்குற செடி கொடி இதெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா கிடையாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பபாய்.